ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க உங்களுடைய கொஸ்டின்ஸ் ஃபார் த பேனலிஸ்ட். கவர்மெண்ட் வந்துட்டு இவ்வளோ பட்ஜெட்ஸை இவ்வளோ பேருக்கு அலாட் பண்ணியிருக்காங்க, ரைட்டு. பட் அது உண்மையிலே போய் சேர்ந்துச்சா அப்படிங்கிறதுக்கு ஷெட்யூல் ரெடி பண்ணி எதுவும் பப்ளிக்ஸ்க்கு இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா? அது வந்து பப்ளிக் பார்க்க முடியுமா? இது எஸ். ஏன்னா எல்லாரும் வருஷம் வந்துட்டு பட்ஜெட் அலாட் பண்றாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே டிஸ்கஸ் பண்றோம். பட் உண்மையிலே இது போய் சேர்ந்துச்சா அப்படிங்கிறது பெரிய டவுட். அதுக்காக கேட்குறேன். எனக்கு தெரியல, ஒருவேளை அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா, மானிட்டர் பண்ணதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாங்கிறது என்னோட. இன்ஃபேக்ட் இப்போ இயற்கை விவசாயத்துக்கு ஆர்கானிக் ஃபார்மிங்க்குன்னு ஒரு பட்ஜெட் கொடுத்துருக்காங்க. அது 1% தான் விவசாயத்துக்குள்ளேயே வருது அப்படின்னு சொல்றீங்க. அந்த 1%ம் யூட்டிலைஸ் ஆச்சா, என்ன ஆச்சு அப்படின்னு யார் பார்க்க முடியும்? எங்க தெரியும்? அரசாங்கம் எந்த ஒரு திட்டத்தை மேலிருந்து கீழே கொடுக்குறப்போ சரி, அதுக்குன்னு ஒரு அக்கௌண்டபிலிட்டி சிஸ்டம் ஒன்று வச்சிருக்கு. கடைசி வரைக்கும் செலவாயிருக்கான்னு பார்க்கணும். என் நண்பர் ஈரோட்டில் இருந்த ஆட்சித்தலைவராக இருந்த கரெக்டாக இருந்தவர் சொன்னார், அந்த சோஷியல் ஆடிட்டை வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியே செய்யறாங்க. நாம யாரும் அங்கே போகிறது கிடையாது. சோஷியல் ஆடிட்னா என்னன்னு தெரியாது. சோஷியல் ஆடிட்டிங்ல என்னைக்கு நடக்கும்னு சொல்லியிருந்தாலும் நம்ம அதை பற்றி கவலைப்பட்டுக்கல. அல்லது நமக்கு வேறு வேலைகள்லாம் இருந்துச்சு, ப்ரையாரிட்டி வேலை அது இல்லாமல் இருக்கு. ஆகையால் நம்ம அதுக்குள்ளே போகிறதில்ல. ஆனால் சிஸ்டம் இஸ் தேர். நாம இன்னும் கொஞ்சம் சார் சொன்ன மாதிரி தான், இன்னும் கொஞ்சம் லிட்டில் மோர் ரெஸ்பான்சிபிள், நிறைய ரெஸ்பான்சிபிள் 1% மோர் ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் போதும். 1% ரெஸ்பான்சிபிளாக மாறணும் அப்படின்னா நடக்கூடிய விஷயங்கள் வேறையாக. ஸோ வந்து இந்த பட்ஜெட்ல நீங்க பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து given lot of like money they allocated for lithium batteries. Recently government has also found lithium mine in Jammu and Kashmir. Okay, so now lithium is clearly வந்து அந்த பேட்டரி தயாரிக்கிற பேட்டரி வேஸ்டா போகுது. There's huge environmental impacts. And நீங்க நினைக்கிறீங்களா உண்மையா வந்து ஒரு கார்பன் நியூட்ரல்னா ஒரு ஜஸ்ட் கிரீன் வாஷிங் என்டையர் எலக்ட்ரானிக் கார் கான்செப்ட்? பிகாஸ் இந்தியால வந்து எலக்ட்ரிசிட்டி எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க இஸ் a question entirely. Is it really a green initiative, or is the government just greenwashing based on the fact that they want to promote bringing electronic investment in, and also considering the fact that they increased the import rate for solar batteries in the country? Because when you import, நம்ம அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவில் வந்து சோலார் பேட்டரிஸ் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ், சோலார் எக்யூப்மெண்ட் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், அதனால நான் இம்போர்ட் இன்க்ரீஸ் பண்ணுறோம். பட் இந்தியாவில் வந்து இட்ஸ் வெரி நேசல் ஸ்டேஜ் தட் பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி. ஸோ ஆர் தே ரியலி பீங் green, or because they're refusing to go to industries like solar or wind or industries that are completely renewable and completely unlimited? Well, lithium electronic car battery is something that does cause a lot of waste and also a lot of mining. So are they really being green or is it greenwashing? We should really understand whether we need it. Government will introduce lots of schemes. They will introduce, the electric operated vehicles and using the lithium battery and so on and so forth. But if you really want to combat this global warming induced climate change, the most important thing that I would really advocate is you should be, first of all, a responsible consumer. And one should also be a responsible producer. As long as we are becoming an irresponsible consumer, we'll talk about the pros and cons of that. Today, how many of us are really concerned about, plastic bottles, use of plastics? We are not concerned. We go to the supermarket, you are irresponsible in buying things which very often not needed. You keep buying, load it, because you have money, you have access to money. So this is what is really important. You should be a responsible consumer. The consumerism is something which is really spoiling the planet Earth. And secondly, and you might say that somebody is producing, therefore I am buying. That's why I'm also saying one should be a responsible producer. No, this concept is spreading pretty fast in the US and in the Western Europe. If I produce bread and if I pack it in a plastic wrapper, it is my responsibility, the producer's responsibility, to take back the plastic wrapper. Otherwise, you just sell the bread without plastic wrapper or cover it in a paper. So the things are changing. But நம்ம அதை பற்றி கவலைப்படுறது இல்லை. 10 தக்காளி கூட ஒரு பேப்பரில் ஒரு பிளாஸ்டிக் கவரில் சுற்றி இருக்கு, 4 கத்திரிக்காய் ஒரு பிளாஸ்டிக் கவரில் இருக்கு, 2 இட்லி வாங்குறதுக்கு 4 டப்பாவில் சட்னி கொடுக்குறான். ஆன்லைன் பர்ச்சேஸில் வாங்கிட்டு நம்ம we don't care, இல்லையா? We have the great energy to buy, use, and once you use it, we mindlessly throw it. This use and throw culture should go. இது நீங்கள் அப்ளை பண்ணுங்க உங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கும் அந்த பேட்டரிக்கும். Things will change. நமக்கு இது தேவையான்றதை முதல்ல யோசனை பண்ணணும். எனக்கு இந்த வண்டி தேவையா, இந்த 2 வீலர் எனக்கு தேவையா, இந்த கார் எனக்கு தேவையா, இது எனக்கு வேணுமா, இல்லை நடந்து போக முடியுமா, இல்லை பைசைக்கிள் வேணுமா? நம்ம அந்த நிலைமையில் இருக்கிறோம் இன்னைக்கு. Don't forget, as I said, the fatalist. We are all the fatalists. ஸ்மார்ட் போன் எத்தனை பேருக்கு இல்லை? அந்த ஸ்மார்ட் போனோட ஸ்கிரீன் தயாரிக்கிறது கோபால்ட்னு ஒரு எலிமெண்ட் தேவை. காங்கோன்னு ஒரு நாடு ஒன்று இருக்கு, அங்கதான் கோபால்ட்லாம் நிறைய இருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, 5 அல்லது 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காங்கோவில் இருக்கிற ஒரு சின்ன டவுனுக்குள்ளார அலிசா அப்படின்ட்டு ஒரு 13 வயசு பொண்ணை வந்து
சோஷியல் ஆக்டிவிஸ்ட் கண்டெடுக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு பொண்ணோட கையில 1 வாரத்து குழந்தை இருக்கு. இவங்க சோஷியல் ஆக்டிவிஸ்ட் கண்ணுல பார்வையில பட்டதுனால அது தப்பிச்சு, அவங்க 2 பேரும் தப்பிச்சாங்க. அவங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்து வச்சு இது பண்ணும் பொழுது அந்த பொண்ணோட ஸ்டோரி நிறைய இதுல வந்துச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த கோபால்ட்டுக்காக இண்டஸ்ட்ரீஸ் வந்து கேங்ஸ்டர்ஸ் வச்சிருக்காங்க. கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னா சாதாரண நம்ம ஊர் கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் கிடையாது. ஆர்கனைஸ்டு மிலிட்டன்ட் கேங்ஸ்டர்ஸ், அதாவது மிலிட்டன்ட் குரூப்ஸ் இருக்கு. லேண்டை கிராப் பண்றதுக்காக, எதிர்த்தா அவங்க எல்லாத்தையும் கொல்றதுக்காக. அந்த மிலிட்டன்ட் குரூப்ஸுக்கு ப்ளஷர் கொடுக்கறதுக்காக விமன் தேவை. ஆகையால காம இருக்க விமன் குழந்தைங்க 3 வயசுல 5 வயசு குழந்தைங்க எல்லாத்தையும் தூக்கி போயிடும். அப்படி போய் அங்கிருந்து அந்த பொண்ணு தப்பிச்சு வரும்பொழுது கர்ப்பமா வந்து வெளியே வந்து குழந்தை பெற்றுக்கிட்டு. இந்த ரத்தம் இருக்குல்ல, இந்த சோகம் இருக்குல்ல, இந்த வலி இருக்குல்ல, நம்முடைய நிறைய பொருட்களுக்கு உள்ள இருக்கு, நமக்கு தெரியல. இன்க்ளூடிங் த சாக்லேட்ஸ். ஏன்னா இது எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது. அங்க நடக்கிற என்வாரன்மெண்ட் மட்டும் இல்ல, ஹியூமன் ரைட்ஸ், ஜெண்டர் ரைட்ஸ், இது எல்லாமே சேர்ந்து இருக்கு. இது எல்லாத்தையுமே சேர்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஒரு சாதாரண ஒரு கேள்வியை மட்டும் கேட்கிறேன், உங்களுக்கு யாருக்காவது ஒரு பதில் இருக்கான்னு பார்ப்போம். எல்லா தொட்டியும் இருக்கிற பேனா பால் பாயிண்ட் பேனாவா, இங்கு பேனாவா? இந்த பேனா முடிஞ்ச பிறகு என்ன ஆச்சு? புதுசா வாங்கின பேனா இப்போ வாங்கியிருப்பீங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு பேனா தூக்கி போட்டீங்களா? அது எங்க போச்சு? நான் இங்கு பேனா வச்சிருக்கேன். இந்த மாதிரி மீட்டிங் வரும்போது தான் பால் பாயிண்ட் பேனா கொடுக்குறாங்க, வேற வழி இல்லைன்னு சமயத்தில் வாங்குவோம். இந்த இங்கு பேனா வந்து நான் கிட்டத்தட்ட 7-8 வருஷம் வச்சிருப்பேன். ஆனா நீங்க 7-8 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 80, குறைந்தபட்சம் 80 பேனா, நல்லா படிக்க பிள்ளையா இருந்தா நிறைய பேனா தூக்கி போட்டோம். ஆனா எங்க போச்சு அது? இந்த இடத்துல நம்ம ரெஸ்பான்ஸ், பால் பாயிண்ட் பேனா வேண்டாம், யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். ஆனா how to be more responsible in using that ball point pen. We should see where it goes. அல்லது we should make proper arrangement to see that அந்த பால் பாயிண்ட் பேனா பயன்படுத்தி முடிச்ச பால் பாயிண்ட் பேனா ஒரு சரியான முறையில் மறுசுழற்சிக்கு போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அல்லது மறுசுழற்சிக்கு போவதற்கான வேலைகளை செய்ய வேண்டிய வேலை நம்மகிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிள் கன்சியூமரா இல்லை. சார் சொன்ன ரெஸ்பான்சிபிள் சொன்ன, இந்த பூமி உங்களுடைய என்னுடைய பூமியை அழியாம காப்பாற்றுறதுக்கு நான் என்ன செய்யணுங்கிறதுக்கான ஒரு வேலையா செய்யாவும். இப்படி ஒரு அருமையான பேனல் டிஸ்கஷனோட ப்ளூஜேஸ் மீடியா இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பொதுமக்களுக்கு நிறைய அவேர்னஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தேவை இங்கே அத்தனை பேனலிஸ்ட் பேசும்போது தெரியுது. விவசாயம் குறித்தும், விவசாயத்தில் விவசாயிகள் குறித்தும், அதே மாதிரி பட்ஜெட்டில் பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, அப்புறம் பாலின சமத்துவத்துக்காக உருவாக்கப்படுற ஸ்கீம்ஸில் என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்குது, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் எல்லாருக்கும் என்னென்ன பங்கு இருக்குது, இன்றைக்கி தொழில் நிறுவனங்கள், பசுமை பொருளாதாரம், இதோட இருக்கக்கூடிய தொடர்பு, இதுக்கு ஒவ்வொரு தனி மனிதனுடைய செயல்பாடு என்ன இருக்குது அப்படிங்கிறத எல்லாருக்கும் எடுத்து சொல்கிறது ஒரு தேவை இருக்குது. காரணம், அரசாங்கம் மட்டுமே எல்லாத்தையும் தீர்மானம் செய்ய முடியாது. கன்சியூமர்ஸாக இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்கள் என்ன செய்யணும்? சரி, இது வேண்டாம், இதெல்லாம் வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், இதுக்கான மாற்று என்ன, ஆல்டர்னேட்டிவ் என்ன, அதெல்லாம் நிஜமாவே காஸ்ட்லியா? அப்போ மாற்றுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இது வளர்ச்சிங்கிறத நிறுத்துங்க. வளர்ச்சிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. வளர்ச்சின்றதை நிறுத்தி சிந்திப்பது தான் உண்மையான மேம்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது டெவலப்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அப்போ நிறுத்துனா என்ன? அப்போ எனக்கு வந்து ஏற்கனவே இங்கே வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு, நான் இப்போ எதை நிறுத்துறது? இந்த கேள்விகள் இருக்குது. அதே நேரத்தில் நான் இதை பயன்படுத்தியிருக்கேன், இதை நிறுத்தினா எனக்கு மாற்று என்ன? அப்போ நான் எப்படிப்பட்ட வாழ்வியலை நான் யோசிக்கணும்? இந்த கேப்பை, விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு ப்ளூஜேஸ் மீடியா தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஸோ கிரீன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி சார்ந்து மாற்றுகள், அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய புதிய முயற்சிகள், அதில் இருக்கக்கூடிய தீர்வுகள், இதை நோக்கி மக்கள் ஒழுங்காக கட்டமைக்கப்படுற தேவைக்கு ஒரு ஊடா இருந்து செயல்படுறதுக்கு ப்ளூஜேஸ் மீடியா தொடர்ந்து முயற்சிக்கும். உங்கள் கல்லூரியில் இந்த மாதிரி டிஸ்கஷன் செய்யறதுக்கு நாங்கள் காத்துட்ருக்கோம். நீங்கள் ரெடினா நாங்களும் ரெடி. இதுபோல் நிறைய பேனலிஸ்ட் வந்து நிறைய தலைப்புகளில் தொடர்ச்சியாக இது போன்ற கலந்துரையாடல் ஏற்படுத்தப்படும், உருவாக்கப்படும். இதன் மூலம் மாற்றங்களை நோக்கி நாம் எல்லாரும் பயணிப்போம். இந்த ஒரு அருமையான நிகழ்வுக்கு வந்திருந்த அனைத்து இளைஞர்களுக்கும், இந்த அருமையான பேனலிஸ்ட் இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ப்ளூஜேஸ் மீடியா சார்பாகவும், சென்னை சமூக பணி கல்லூரி சார்பாகவும், சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப் டிபார்ட்மெண்ட் சார்பாகவும், இந்த அத்தனை மாணவர்களை ஒருங்கிணைக்க உறுதுணையாக இருந்த இந்த டிபார்ட்மெண்ட் ப்ளஸ் ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் சார்பாகவும், இந்த பேனலிஸ்ட்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பாலமாக இருந்த சமன்வயா ராம் சார் அவர்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோம். அடுத்த கலந்துரையாடலில் சந்திப்போம். ப்ளூஜேஸ் மீடியாவிலிருந்து உங்கள் அன்பு ஜெயச்சந்திரன்.